குபேரனுக்கு ஒரு கதை உண்டு. ஒருமுறை குபேரன் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்தப்போ, குபேரனோட தவத்துக்கு மகிழ்ந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் தரிசனம் கொடுத்தாங்க. அப்போ பார்வதி தேவியோட அழகை பார்த்ததுமே குபேரனோட ஒரு கண் துடிச்சுது. அதை பார்த்தோன்னே பார்வதி தேவி கோவப்பட்டு குபேரனோட ஒரு கண் வெடிக்கட்டும் சொல்லி சாபம் கொடுத்தாங்க. அப்போ குபேரன் தனது தவறை உணர்ந்து சிவபெருமான் கிட்டேயும் பார்வதி தேவி கிட்டேயும் மன்னிப்பு கேட்ட உடனே சிவபெருமானும் பார்வதி தேவியும் குபேரனை மன்னிச்சு குபேரனோட ஒரு கண் மீண்டும் சிறியதா வளரும்னு சொல்லி அவங்க வரம் கொடுத்தாங்க. அதனால குபேரனோட ஒரு கண் சிறியதாகவும் ஒரு கண் பெரியதாகவும் தான் இருக்கும். சிவபெருமான் அவருக்கு ஒரு 8 திசையில் வட திசைக்கு அதிபதியாக அவரை நியமித்தார். மகாலட்சுமி அவரை செல்வத்துக்கு பொறுப்பாளராக அவங்கள நியமித்தாங்க. அதாவது குபேரன் செல்வத்துக்கு அதிபதி கிடையாது, மகாலட்சுமி தான் அதிபதி. குபேரன் மகாலட்சுமியோட செல்வத்தை கண்காணிக்கிற ஒரு பொறுப்பாளர்.